திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே 6ஆம் தேதி. நாம எல்லாம் வாக்கு எண்ணி பார்த்தோம். அதன் பிறகு இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் இன்னைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. அதிமுக 4 வருஷம் கஷ்டப்பட்டு 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 எங்களால முடியல, மறுபடியும் எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. என்ன எந்த கஜானாவை எந்த அதிமுக எப்ப காலி பண்ணாங்க? 2021 ஆட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியே வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. 4,62,000 கோடி இந்திய அளவுல அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய ஒரு கடன். எல்லா மாநிலத்திலும் கூட சராசரியா வளர்ச்சிக்காக கடன் வாங்கி இருந்தார். ஆனா இன்னைக்கு வேண்டும் என்று அதிமுகவின் மீது பழியை போட்டு போட்டு வண்டியை ஓட்டக்கூடிய திமுக இவங்க ஆட்சியில் இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம், 1950 52 தேர்தல், 52 இருந்து தொடர்ச்சியா ஆட்சி, அப்பிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி கடன், 2021 இருந்து 26 வரைக்கும் 6 லட்சம் கோடி கடன். என்னங்க நாயது? 10,62,000 கோடி இன்னைக்கு கடன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு இங்க எல்லாம் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்கள் நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு இந்த கடன் யாரு தலையின் மீது? இது ஸ்டாலின் ஒரு தலையின் மீதா? கிடையவே கிடையாது. சபரீஷனுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. இல்ல கனிமொழி அம்மா தான் இந்த கடனை வந்து கட்ட போறாங்களா? கிடையாது. இது நம்மை போன்ற பொதுமக்களின் மீது. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகள்ல புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு அப்ப என்ன அவங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. எப்படி அவங்க பணக்காரரா மாறுவாங்க? ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேல முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி. வெறும் 3% மட்டும்தான் வளர்ச்சி. வெறும் 3%. முதலமைச்சர் அவர்களோ விவசாயத்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ எம்ஆர்கே அவங்க சொல்லட்டும், 3% வளர்ச்சி. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 10% ஒரு ஆண்டும் வளர்ச்சியை காட்டினார். ஒரு ஆண்டும் 10%. சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் கடந்த 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது 14%, ஒரு ஆண்டும் 14% விவசாயத்துக்கு வளர்ச்சி காட்டார். 3%. 2021-22 3%, 22-23 3%, வேற 3%. விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி, தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிடில் கிளாஸ் மாத வருமானத்தில் வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிக குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி. எந்த அளவுக்கு உங்க ஃப்ராடுனா யோசிச்சு பாருங்க. 2023 இருந்து டேட்டாவே வெளியே விடுறதில்லை. ஒரு மாநில அரசு ஒரு ஆண்டும் டேட்டா கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு, இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு. 2022 கொடுத்தாங்க, 8 விழுக்காடு அதிகமாக இருந்துச்சு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் 8 விழுக்காடு தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சுன்னு சொன்னோன்னே முதலமைச்சர் யோசிச்சாரு, நான் டேட்டா கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். 2023 இருந்து தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை மாநில அரசு வெளியே கொடுப்பது கிடையாது. நீங்க ஆர்டிஐ போட்டா அதுக்கும் பதில் கிடையாது. சுத்தி 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 வேற டேட்டா வாங்கி அதுல திரும்பி திரும்பி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 விழுக்காடு ஒரு ஆண்டும் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுவாரு, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றம் முடியும் பொழுது கடைசி நாள்ல கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன்லாம் இருந்தாங்க. ஐயா, பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்கிறதே உங்க ஆட்சியில். யார் சொன்னா பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்குது? எங்கிட்ட தரவு இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, எங்கிட்ட தரவு இருக்கு, நான் எடுத்து கொடுக்கிறேன், குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஐயா, வடிவேல் ஒரு படத்துல நான் பார்த்தேன். வடிவேல் அண்ணன், நான் செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன். சரி பரவாயில்ல, புதன்கிழமை சண்டை போடுவாங்க, புதன்கிழமையும் போட மாட்டேன், அப்ப சனிக்கிழமையும் போட மாட்டேன். அது போன்ற முதலமைச்சர் அவர்கள் தரவே கொடுக்காம சட்டமன்றத்தையே முடிச்சிட்டு இன்னும் வெளியே வந்து பெண்களுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியில
குற்றங்கள் குறைந்திருக்கு குறைந்திருக்கு குறைந்திருக்குன்னா இதை விட ஒரு பெரிய பொய்யை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு வந்து வடக்கு தெற்கு, ஹிந்தி தமிழ், சமஸ்கிருதம் தமிழ், இதை தவிர தமிழ்நாடு வளர்ந்திருக்கா? 4.5 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க? இதுவரை சொன்னது கிடையாது அன்பு சொந்தங்கள். அதனாலதான் இந்த முறை எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சி, யாருக்குமே வேண்டாம் என்று நாம் முடிவு செய்திருக்கக்கூடிய ஆட்சி, எந்த காரணத்திற்கும் கூட இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அடுத்து சட்டம் ஒழுங்கு. நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் எல்லாருமே கொண்டாடும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரேடியோல பேசுறாரு. 131வது முறை, 131வது தொடர்ந்து ஒரு மாசமா ரேடியோல பேசுறாரு. அதுல எந்த தலைவருக்குமே ரேடியோல புகழாரம் சூட்டியது கிடையாது. முதலாக எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கு புகழாரம் சூட்டுறாரு. என்ன சொல்றாருனாங்க, அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சர். ஒரு நாள் அம்மா எனக்கு தொலைபேசியில போன் பண்றாங்க, இந்த முறை பொங்கலுக்கு நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணுங்கிறாங்க. நான் அம்மா அவருடைய இல்லத்திற்கு பொங்கல் அன்றைக்கு வந்து நான் உணவு இருந்தேன். அந்த அளவுக்கு அம்மாவிடம் மிக நெருக்கமாக இருந்த ஒரு அரசியல் தலைவன் நான். அம்மாவை மிக ஆழமா பார்த்திருக்கேன். அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், இந்தியா முழுவதும் ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் கடுமையா இருப்பாங்கன்னா அது அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. யாராவது கொஞ்சம் கோபத்துல, கொஞ்சம் மனக்கசப்புல, கொஞ்சம் மனஸ்தாபத்துல வெளியே இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அம்மா அவருடைய ஆட்சி வர வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்துல எல்லோருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஏன்? காலத்தினுடைய கட்டாயம். நாம யாராவது ஏதாவது பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக வலிமையாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எதற்குங்க? இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் ஒரு சரித்திர பிழை நடந்துவிடக் கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக. இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முடியும் என்றால் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்கள் வாக்களித்து இந்த முறை ஆட்சி கட்டளை அமர வைத்தால் மட்டும்தான் பெண்களுக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு ரேவதி அக்கா, மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் திரு ரேவதி அவர்கள், அவங்க சொல்றாங்க 3 நாளைக்கு முன்னாடி, நான் முதல்ல சைக்கிள் எடுத்துட்டு சென்னையில எங்க வேணாலும் போவேன், இப்ப நடந்து போகும் பொழுது நானே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இதை சொல்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விவாதம். முதலமைச்சர் வந்து இல்லை ரேவதி அவர்களே நாங்க நல்லா ஆட்சி பண்றோம்னு சொல்லுங்க, தரவுகளை கொடுங்க, ரேவதி அவர்கள் சொல்வது பொய்ன்னு சொல்லுங்க, அது அரசியல் இருக்கட்டும். அவங்க ஒரு சாமானிய மனிதராக ஒரு கருத்தை பதிவிடுறாங்க, ஒரு பெண்ணாக. அதுக்கு திமுக எல்லாம் போய் ரேவதி அவர்கள் மீது பாய்ந்து சமூக வலைதளத்தில் ஆபாசமா திட்டுறாங்க. ஏன்? அதை பார்த்து இன்னொரு பெண் வெளியே வந்து அவங்க பேசக்கூடாது என்பதற்காக மொத்த ஆபாசத்தையும் சகோதரி ரேவதி அவர்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா யாருமே பேசக்கூடாது, பேசினா பிரச்சனை. அதனால பெண்கள் நீங்க பேசாம இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க. ஆனா தேர்தல் களம் வரும் பொழுது, இவிஎம் வாக்குப்பெட்டி வரும் பொழுது, அதுல நீங்க மிக நிச்சயமாக தமிழகத்துல நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மட்டும்தான் மிக முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்திற்கான அடிவேற நீங்க தான் போட போறீங்க. அதை கண்டிப்பா நீங்க செய்யணுங்க. காரணம், உங்களுடைய தனிப்பட்ட நீங்க நடந்து போகும்போது இரவு 10 மணியாக இருந்தால் அங்க பஸ்ல இறங்குறீங்க, இந்த வீட்டுக்கு நடந்து வர்றீங்க, அமைதியா வரணும். நீங்க பின்னாடி திரும்பி கூட பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நகரத்தின் மீதும் மாநில அரசின் மீதும் நம்பிக்கை இருந்தா நாங்கெல்லாம் சரியா வேலை பார்த்திருக்கணும். அதனாலதான் அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முறை சட்டம் ஒழுங்கு அதை எந்த காரணத்திற்கும் கூட மறந்து விடாதீர்கள். மறக்காம நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களி.